ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிடிசிபி அப்ரூவ்டோடங்க வடகிழக்கு கார்னர் சைட்டுங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு கிட்டத்தட்ட 3ல இருந்து 310, அதாவது 3.7க்கு கொஞ்சம் கம்மிங்க, 3க்கு கொஞ்சம் மேல. சரிங்களா? சைட்டோட அளவு 3 சென்ட் நீங்க வைங்களேன். இந்த சைட் எங்க அமைச்சிருக்குன்னு கேக்குறீங்களா? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு 200 மீட்டர்ல தாங்க நீங்க பாக்குற இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பிஎம்ஜி சிபிஎஸ்இ ஸ்கூலுங்க. சரிங்களா? இந்த ஸ்கூலுக்கு ஒரு 100 மீட்டர் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க வடகிழக்கு கார்னர் சைட்டு. இங்க சைட் ரேட்டு 8 லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க பார்க்க இந்த ஏரியால முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபா சென்ட் ரேட்டுங்க. சரிங்களா? அதுதான் வந்து இங்க போயிட்டு இருக்கக்கூடிய ரேட்டு. ஆனா நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மிங்க. வீடியோல ஃபுல்லாவே தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு 1 இயர்ல அப்ரிசியேஷன் வேணும், இல்ல 6 மந்த்ஸ்ல எனக்கு அப்ரிசியேஷன் வேணும் அப்படின்னு இடம் தேடிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக, அதாவது நல்ல ஒரு வீடு கட்டி விட்டு அங்க வந்து நீங்க ரெசிடென்சியல் பர்பஸ்க்காகவே இடம் தேடிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு தாராளமா சூட் ஆகக்கூடிய ஏரியாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதுல எல்லா டீல்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லே அவுட் தாங்க. சரிங்களா? இந்த லே அவுட்ல சைட் இருக்கு. ஸோ லே அவுட்டை ஒரு வியூ காமிச்சிடறேன், அப்படியே பாருங்களேன். இந்த லே அவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பங்களாலாம் வந்து உள்ள ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரிங்களா? பாருங்க. ஸோ பிஎம்ஜி ஸ்கூல் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிபிஎஸ்சி ஸ்கூல் இது ஜஸ்ட் அந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல இருக்குங்க. முன்னாடி எல்லாமே ஏரியா தான். ஓகேங்களா? இந்த டவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கிட்ட டவர் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஒத்தக்கால் மண்டலத்தில் சொல்லக்கூடிய இபி ஆஃபீஸ், இபியோட மெயின் டிரான்ஸ்மிட்டிங் ஆஃபீஸ் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த சைட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி வந்து உங்களுக்கு அங்கே வருது. இங்கே இந்த முன்னாடி பார்க்குறீங்க இல்லைங்களா? முன்னாடி பார்க்குற அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி தான் என்ஹெச் ரோடுங்க. ஸோ இதில் வந்து வழி கிடையாது. என்ஹெச் ரோடுக்கு முன்னாடி கோயில் பூமி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த வழி வாங்குறதுக்காக நேர் ரோடு என்ஹெச்லேருந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வழி கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வழி மேபி தீர்ப்பில் வந்து நமக்கு வழி வந்தது அப்படின்னா இந்த பிளாட்டினுடைய ரேட்டு மதிப்பு எல்லாமே வேறங்க. சரிங்களா? இங்கிருந்து பார்த்தாலே இந்துஸ்தான் காலேஜ் உங்களுக்கு தெரியும் பாருங்க, அங்கே தெரியுது இல்லைங்களா அந்த பில்டிங், அதான் இந்துஸ்தான் காலேஜுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்னர் பிளாட்டினுடைய உங்களுக்கு சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35க்கு 37 அந்த மாதிரி வருது. ஓகேங்களா? 35க்கு 37 அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு கார்னர் பிளாட்டே வந்துடுது. ஸோ இதனுடைய ரேட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ரேட் வந்து 7 lakhs சொல்கிறாரு. தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வாங்கி போகிறதுனாலும் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் பக்கத்துலேயே பார்க்குறீங்க, மெயின் ரோடு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இந்த மாதிரி சைட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சைட் வாங்கலாம். ஓகேங்களா? வெல் டெவலப்பிங் ஏரியாங்க. ஒத்தக்கால் மண்டபம் பொறுத்தளவுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சது தான். பக்கத்துலேயே வீடு இருக்குது, இங்கேயும் வந்து குடியிருக்காங்க. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, அது எல்லாமே வீடுங்க தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தாராளமாக வந்து ரீசனபிள் ப்ரைஸு, இதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணலாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. உடனடி கேரியம்னா தாராளமா நம்ம நெகோஷியபிள் பண்ணி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த சைட்டோட அளவு எல்லாமே நீங்க உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் சைட்டுங்க. இந்த மாதிரி சைட் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ நார்த் ஈஸ்ட் பிளாட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது எப்பவுமே ஃபேன்சி சைட்டு, ரேட் வைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு கொண்டு வந்திருக்க நான் சைட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல இருந்து 1 லட்சம் ரூபா கம்மியா தாங்க இருக்கு. நீங்க வாங்க, சைட்டை நீங்களே சுத்தி எல்லாம் விசாரிச்சு பாருங்க. நான் சொல்ற ரேட் உங்க மனசுக்கு திருப்தியா பட்டுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு எல்லாமே நான் உறுதுணையா இருந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். சைட் பிடிச்சிருச்சு அப்படின்னா லீகல் பார்க்கறதுல இருந்து லோன் வாங்குறதுல இருந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி தரதுல இருந்து எல்லாமே கூட நின்று பக்காவா பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பத்தி நீங்க எந்த ஒரு கவலையும் பண்ண தேவையே அவசியமே இல்லை. சரிங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.